தர மட்டத்தில் இருந்து நில மட்டத்தில் இருந்து மண்ணுக்குள்ள ஆழத்தில் எவ்வளோ ஆழம் என்று சொன்னால் கொஞ்ச நெஞ்ச ஆழம் இல்லை, 500 மீட்டர் ஆழத்தில், அதாவது 1/2 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து நிலத்துக்கடியில் ஈரான் நிறைய ஆயுதங்களை வந்து பதுக்கி வச்சிருக்கிறதுன்றதை உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஈரான் வந்து அடுத்தது என்ன செய்ய போது, நிலத்துக்கடியில் பதுக்கி வச்சுக்கிற அந்த ஆயுதங்களை வந்து எப்போ வெளியில் எடுக்க போது, என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் அங்கே இருக்குதுன்றதான் இப்போ எல்லாராலும் கேட்கப்படுற முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து ஈரானினுடைய நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, அதுவும் 500 மீட்டர் ஆழத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த ஆயுத களஞ்சிய சாலைகள் பற்றின ஒரு பார்வை ஒன்று பார்க்க போகிறோம். அது எப்போ உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, அதில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கக்கூடும், அது எப்போ ஈரான் வெளியில் எடுக்கக்கூடும், இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கான பதில்களை வந்து தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கின்றீர்கள், வீடியோக்களை பார்க்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுகின்றீர்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் தமிழடியான் வேர்ல்டு சேனலுடன் இணைந்திருங்கள். உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் வந்து என்ன நடந்தாலும், என்ன சம்பவம் நடந்தாலும், இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவும் அமெரிக்க புலனாய்வு பிரிவும் எப்படியாவது அதெல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிருவினோம், எப்படியாவது அவர்களுக்கு அது தெரிய வரும். ஆனால் அவர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டின ஒரு விஷயம் என்று சொன்னால், அல்லது அவர்களுடைய புலனாய்வாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்று சொன்னால், அது ஈரானில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த நிலக்கீழ் ஆயுத களஞ்சிய சாலைகள் தான். அவர்களுக்கே ஒழுங்கான தகவல்கள் தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த தகவல்களை திரட்ட முடியலை. இந்த ஆயுத களஞ்சிய சாலைகள் வந்து எங்கெங்கே இருக்குது, அதில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, எங்கே எதாவது கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி முழுமையான விவரங்கள் அவர்களுடைய கைகளில் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது. ஏன்னு சொன்னால், இந்த நிலக்கீழ் ஆயுத களஞ்சிய சாலைகளை ஈரான் அமைக்க ஆரம்பித்தது வந்து 1984ஆம் ஆண்டில் இருந்து. 1984ஆம் ஆண்டில் இருந்து படிப்படியாக ஒவ்வொரு இடங்களையும் ஈரானில் எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு இடம் 2 இடம் என்று சொல்ல முடியாது. ஈரானில் இருக்கக்கூடிய சகல மாநிலங்களையும் நிலத்துக்கு கீழே இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முதல் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாக ஆயுதங்கள் சேர்த்து வச்சுக்கிற அந்த இடத்தை வந்து ஆயுத களஞ்சிய சாலை என்று சொல்லுவோம், அல்லது ஆயுத சேமிப்பகம் என்று சொல்லுவோம், அல்லது ஆயுதங்களின் கிடங்கு, ஆயுத கிடங்கு என்று சொல்லுவோம். எனவே இந்த சொற்களை பார்க்க எங்களுக்கு ஓரளவு விளங்கும். ஆயுதங்கள் சேமிச்சு வச்சுக்கிற இடம், ஒரு வே ஹவுஸ், ஒரு ஸ்டோர், இது எப்படி இருக்கும், அதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும், அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி எங்களால் ஓரளவு ஊகிக்க முடியும். ஆனால் ஈரான் வந்து தான் இந்த ஆயுதங்களை சேமித்து வச்சுக்கிற இடம் இருக்குத்தானே, அதுக்கு வச்ச பேரே கொஞ்சம் வித்தியாசமான பேர். அந்த பேரே எதிரிகளை வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு பேர், ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மாதிரியான பேர். அது என்ன பேர் என்று சொன்னால் சிட்டி என்று சொல்லி பேர் வச்சிருக்கணும். சிட்டி என்ன? நகரம். ஒரு நகரம் எப்படி இருக்கும்? ஒரு லண்டன், நியூயார்க், பாரிஸ், இந்த மாதிரி நகரங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், அதில் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வினம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இவர்கள் ஆயுதங்களை சேமித்து வச்சுக்கிற அந்த இடங்களை வந்து நகரங்கள், சிட்டிஸ் என்று சொல்கின்றார்கள். அதாவது அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ், அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் என்று சொல்லி அந்த பேரே வந்து ஒரு கலக்கத்தை உருவாக்குது, ஒரு பிரமிப்பை உருவாக்குது. சரி, இந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸுக்கு வந்து இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது, சீலோஸ் என்று சொல்றது. சீலோஸ். எனவே சீலோஸ் என்றாலும் நிலத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிட்டிஸ் தான். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், ஈரான்கிட்ட இது மாதிரியான எத்தனை சிட்டிகள் இருக்குது, ஒரு சிட்டிக்குள்ளே என்ன இருக்குது, எத்தனை ஆயுதங்கள் இருக்குன்றதே எங்களுக்கு வியப்பான ஒரு விஷயம், தலை சுற்றுற ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்குது, அதுவும் வந்து மலைப்பகுதிகளுக்குள்ள மிகவும் பாதுகாப்பான இடத்துல மலைகளை குடைஞ்சு அதில் பாதாளத்துக்குள்ள 500 மீட்டர் ஆழத்தில் வந்து இதெல்லாத்தையும் வந்து ஈரான் வச்சிருக்கின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது பின்னுக்கு திரையில பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த ப்ரோவின்ஸில் வந்து எந்தெந்த மாகாணங்களில் வந்து இந்த நிலக்கீழ் மிசைல் சிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அதோட எந்தெந்த நகரங்கள் என்று சொல்லியும் பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அதை விட ஒரு சில அடையாளம் காணப்படாத, இனம் தெரியாத இடங்களிலும் வந்து இந்த சிட்டிஸ் வந்து இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவாலேயோ அமெரிக்க புலனாய்வு பிரிவாலேயோ அந்த இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர்கள் அதை எப்பயோ வெளிப்படுத்தியிருப்பார்கள். அது பற்றின தகவல்கள் வந்து வெளியில் வந்திருக்கும். ஆனால் இன்ற வரைக்கும் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அடையாளம் காணப்படாத சில முக்கியமான இடங்களையும் ஈரான் இந்த மாதிரி நிலத்துக்கீழான மிசைல் சிட்டிஸை வந்து வச்சிருக்குது, சீலோ
சீலோஸை வந்து வச்சிருக்கின்றது தான். சரி, இப்போ வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இந்த நிலக்கீழ் ஆயுத களஞ்சிய சாலைகள் இருக்குது தானே, மிசைல் சிட்டிஸ், அங்கே ஈரான் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி அதை பற்றின முழுமையான பட்டியல் வெளியில் வந்திருக்கும் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இல்லை, கடைசி வரைக்கும் வராது. ஏன்னு சொன்னால் எல்லா நாட்டு இராணுவம் வந்து தங்களுக்கு என்று சொல்லி ரகசியம் வச்சிருப்பினோம். எனவே வெளிவந்திருக்கக்கூடிய ஓரிரு தகவல்கள், மிக முக்கியமாக ஈரானிய அரசாங்கமே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த படங்களில் அந்த ஆயுதங்கள் காட்டப்படுது, அதனுடைய பெயர்களும் வந்து காட்டப்படுது. எனவே இந்த மிசைல்ஸ் எல்லாமே அந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியில் இருப்பதாக சொல்லப்படுது. இது பொதுவான ஒரு பார்வை. சரி, 1984ஆம் ஆண்டில் இருந்து ஈரான் படிப்படியாக நிலத்தை குடைஞ்சு 500 மீட்டர் ஆழத்தில் மலைகளை குடைஞ்சு மிக ரகசியமாக, உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் மிக மிக ரகசியமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு படிப்படியாக அதெல்லாத்தையும் கட்டி எழுப்பி நிலத்துக்குள்ள மிக பிரம்மாண்டமான பல நகரங்களையே உருவாக்கி அதில் கொண்டு போயிட்டு ஏராளமான ஆயுதங்களை கொண்டு போய் குவிச்சு வச்சு இந்த நடவடிக்கை எல்லாமே வந்து கன காலத்துக்கு பிறகுதான் உலக நாடுகளினுடைய புலனாய்வு அமைப்புக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது அவர்கள் அரசல் புரசலாக இதை தேடி எடுக்கணும், இதை பற்றின முழுமையான தகவல்கள் எடுக்கணும் சொல்லி துடிச்சு கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். இப்படி ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள நடந்து இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுக்குள்ள என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு தெரியல. எனவே அவைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சவால். அப்படி இருக்கும்போது 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஈரானிய அரசு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று, ஒரு காணொளி ஒன்று வெளியிடுது. அந்த காணொளியை பார்த்து உலகமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த காணொளியை வெளியிட்டது யார் தெரியுமா? இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய அப்போதைய தளபதியாக இருந்த அமீர் அலி ஹஜி சாதே என்கின்ற ஒரு தளபதி தான் அந்த காணொளியை வந்து வெளியிட்டு வைக்கிறார். அவர் வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் சில ஆயுதங்களை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறார். அந்த காணொளியில் வந்து அவர் பேசுகிறார். அந்த காணொளியை பார்த்து உலக நாடே வந்து அதிர்ந்து போயிருந்தது. இவ்வளோ விஷயம் ஈரான்கிட்ட இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதை விட இன்னும் பல இடங்களில் நிறைய சிட்டிஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் மூக்கில் விரல வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயமா போயிட்டுது. அதுக்கு பிறகுதான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணும், ஈரான் இந்த வளங்களை வந்து எப்படியாவது அழிக்கணும், ஈரானை வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்ட விடாமல் தடுக்கணும், அணுகுண்டு செய்ய விடாமல் தடுக்கணும் என்று சொல்லி உலகத்தின் முன்னணி நாடுகள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீர்மானிக்கின்றன. சரி, இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதலை நடத்தி இருக்குது. தாக்குதல் நடத்தி முதல் நாள் வந்து அணு விஞ்ஞானிகள், முக்கியமான இராணுவ தளபதிகள் எல்லாரையும் வந்து முதல் நாள் ஒரு அட்டாக்ல, சிங்கிள் அட்டாக்ல வந்து 10 நிமிஷத்தில் வந்து கொலை செய்தது இஸ்ரேல். அது முதல் நாள் நடந்த சம்பவம். அதை பார்த்துட்டு எல்லாரும் மூக்கில் விரல வச்சு இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதல் நடத்துது, இஸ்ரேல் வந்து முக்கியமான சம்பவம் எல்லாம் செய்துட்டுது. எனவே ஈரானினுடைய கதை வந்து இதோட முடிஞ்சு போச்சுது என்று சொல்லி நெச்சு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்த நாள் ஈரான் வந்து எதிர் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி கொண்டு வரைக்குள்ள இப்ப 2 நாடும் வந்து கிட்டத்தட்ட சமமான முறையில் வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கணும். அந்த சண்டைகள் வந்து ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்கட்டும். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இஸ்ரேலால ஈரான்ல நிலத்துக்குள் இருக்கக்கூடிய 500 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிட்டிஸை வந்து நெருங்க முடியுமா? அதை வந்து தாக்கி அழிக்க முடியுமா? அங்கே இருக்கிற ஆயுதங்களை வந்து செயல்பட விடாமல் தடுக்க முடியுமா என்று கேட்டா பொதுவாக சொல்லப்படுற கருத்து, இஸ்ரேலிடம் இப்போது இருக்கின்ற ஆயுத வளங்கள், விமான வளங்களை வச்சுக்கொண்டு அதை வந்து முறியடிக்க முடியாது. ஈரானுடைய அந்த ஆயுத வளங்களை டச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி பொதுவாக சொல்லப்படுது. அதை எல்லாத்தையும் அழிக்கணும் என்று சொன்னா, அதை செயல்பட விடாமல் தடுக்கணும் என்று சொன்னா அமெரிக்கா வந்து நேரடியாக களத்தில் இறங்கணும் என்று சொல்லி பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது. எனவே அமெரிக்காவை வந்து இந்த சண்டைக்குள்ள கொண்டு வரத்துக்கு, அமெரிக்காவை வந்து இழுத்து விடுறதுக்கு இஸ்ரேல் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பதாகத்தான் இப்போ பொதுவாக சொல்லப்படுது. ஏற்கனவே சவுதி அரேபியாவினுடைய மன்னர் வந்து ஈரானிய ஜனாதிபதியோட கதைக்குள்ள இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல் இந்த விஷயத்தை வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருந்தவர். இந்த மாதிரி அமெரிக்காவை வந்து இதுக்குள்ள இழுக்கிறதுக்கு இஸ்ரேல் முயற்சி செய்யுது, அமெரிக்காவை வந்து உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுல வந்து இஸ்ரேல் முயற்சி செய்யுது, அவதானமாக இருங்கோ, அதோட வந்து பேச்சுவார்த்தைக்கு போறது நல்லம், அமெரிக்காவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லம் என்கின்ற மாதிரி ஒரு நட்பு ரீதியான ஒரு ஆலோசனையை சொல்லியிருந்தவர் சவுதி அரேபியாவினுடைய மன்னர். அதே நேரம் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வேண்டுகோள் அனுப்பி இருக்குது, நீங்க நேரடியாக வந்து களத்தில் குதிக்கணும், இந்த தாக்குதலுக்கு வந்து உதவி செய்யணும், எனவே அமெரிக்கா இதுக்குள்ள தலையிடணும் என்றதை இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாகவே கேட்டிருக்குது. ஆனா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா ஏற்கனவே களத்தில் இறங்கிட்டது, இஸ்ரேலுக்கு வந்து அது உதவி செய்துதான் இருக்குது, ஈரானால் ஏவப்படுற ஏவுகணைகளை வந்து அமெரிக்கா தான் தடுத்து கொண்டிருக்குதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரகசியம். சரி,
அமெரிக்கா வந்து தானே நேரடியாக வந்து களத்தில் குதிச்சு ஒரு பேச்சுக்கு நேரடியாக வந்து களத்தில் குதிச்சு தன்னுடைய ஆயுதங்கள் தன்னுடைய விமானங்களை பயன்படுத்தி ஈரானை தாக்க ஆரம்பித்தால் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை பயன்படுத்தி இந்த சீலோஸுகளை வந்து அழிக்க முடியுமா, அதை செயல்பட விடாமல் தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னால் அமெரிக்காட்ட வந்து அதிநவீன மிசைல்ஸ் அதிநவீன ஏவுகணைகள் நிறைய இருக்குது. அந்த அதிநவீன ஏவுகணைகள் எல்லாம் எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த நிலத்துக்கு கீழே 500 மீட்டர் ஆழம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஏதாவது அமெரிக்காட்ட இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை. அமெரிக்காட்ட மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை. அதோட எந்த ஒரு ஏவுகணையும் நிலத்தை துளைச்சு கொண்டு நிலத்தில் ஓட்ட போட்டுக்கொண்டு 500 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு ஏவுகணைன்றது ஒரு ட்ரில் கிடையாது. அதனுடைய வேலை வந்து நிலத்தை துளைக்கிறது கிடையாது. ஏவுகணைகள் என்ன செய்யும் சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எல்லாரும் யுத்த பகுதியில் வந்து நாங்கள் ஒரு கிஃபிரோ ஒரு மிக்கோ வந்து குண்டு போடைக்குள்ள வந்து என்ன நடக்கும் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் நிலத்தில் வந்து கிடங்கு மாதிரி கிண்டும், ஒரு கிணறு மாதிரி கிண்டும். சில இடங்களில் மண் வந்து ஆக இறுக்கமாக இல்லாட்டி அந்த இடத்துல வந்து ஆழமாக துளைச்சொண்டு போகும். துளைச்ச இடத்துல வந்து தண்ணி கூட ஊறி வர்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம், கண்ணால் பார்த்துருக்கிறோம் இந்த காட்சிகளை. எனவே அது வந்து கிஃபிராலையும் மிக்காலையும் போடப்பட்ட குண்டுகள். ஆனால் அதை விட நவீன குண்டுகள் எல்லாமே வந்து அமெரிக்காட்ட இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏவுகணைகள் அமெரிக்காட்ட இருக்குது. என்னதான் நவீன ஏவுகணைகள் இருந்தாலும் அதால் வந்து 500 மீட்டர் ஆழத்துக்கு துளைக்க முடியுமா? இல்லை. எனவே நிலத்தை துளைச்சு ஓட்ட போட்டு அங்கே ஒரு ஏவுகணை போயிட்டு நிலத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த ஆயுத களஞ்சிய சாலைகளை வந்து அடிக்கும் என்று சொல்லி நினைக்கிறது வந்து பொருத்தமான ஒரு முடிவில்லை. அப்படி நடக்கவே நடக்காது. ஆனால் அமெரிக்காட்ட வந்து சென்டினல் LGM 35 என்று சொல்லி ஒரு ஏவுகணை ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த ஏவுகணை இருக்குது அமெரிக்காட்ட. இதுன்ற சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் இது நிலத்தில் வந்து கணிசமான அளவுக்கு ஓட்ட போடும்ன்றதுதான். ஆனால் இதால் வந்து ஈரானில் போயிட்டு அங்கே 500 மீட்டர் ஆழத்துக்கு ஓட்ட போடுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை. இது என்ன செய்யும்னு சொன்னால் நிலத்துக்கு கீழே ஒரு கணிசமான அளவுக்கு ஊடுருவி போய் அங்கே வெடிச்சு சிதறி அங்கே கதிர் இயக்கங்களை உருவாக்கி அந்த கதிர் இயக்கங்கள் வந்து மின்காந்த அலைகளாக மாறி அது போயிட்டு கீழே இருக்கிற ஆயுதங்களை டச் பண்ணி ஒரு அழிவை ஏற்படுத்த முடியுமே ஒழிய நேரடியாக இந்த குண்டுகள் போயிட்டு அங்கே டச் பண்ண முடியாது. எனவே அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் அதாவது இதுவரைக்கும் வெளியில் வந்த தகவல்களின் அடிப்படையில் நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா இராணுவமும் வந்து ரகசியங்களை வச்சிருப்பினோம், எங்களுக்கு வெளி உலகத்துக்கு காட்டாமல் நிறைய ஆயுதங்கள் வச்சிருப்பினோம். அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும். எனவே அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் என்று சொல்லி அமெரிக்கா வெளியிட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் மிகவும் சிறந்தது, நிலத்துக்கு ஓட்ட போடுறதுக்கு மிகவும் சிறந்தது இந்த ஒரு ஏவுகணை தான். இதாலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேதத்தை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அப்படி என்று சொன்னால் ஈரானிடம் இருக்கக்கூடிய இந்த சீலோஸுகளை இந்த நிலத்துக்கு இருக்கக்கூடிய இந்த நகரங்களை ஆயுத நகரங்களை வந்து யாராலையும் தொட முடியாதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதில் ஒன்று இருக்குது. அது வந்து நேரடியாக சண்டை போட்டு வீரத்தை காட்டி அதை நெருங்க முடியாது. ஆனால் துரோகத்தால் நெருங்க முடியும். இதுதான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு நடக்குது. அது என்ன துரோகம் என்று சொன்னால் ஒன்றில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைலான ஆட்களை வந்து விலை கொடுத்து வாங்கணும், அவர்களுக்குள்ள ஊடுருவணும், அவர்களை வந்து துரோகியாக மாற்றணும். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்து தரைக்கு கீழால் ஊடுருவி போய் அங்கே ஏதாவது குண்டுகளை பொருத்தி இந்த மாதிரி ஏதாவது செய்தாலே ஒழிய மற்றும்படி அதை நெருங்குறது கஷ்டம். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான நகரங்களில் வேலை செய்பவர்கள், நிலத்துக்களை வேலை செய்பவர்கள் அனைவருமே வந்து ஈரானினுடைய பெருந்தலைவர் காமேனி இருக்கார் தானே, அவருக்கு மிக நெருக்கமானவர்களும் மிகவும் விசுவாசமானவர்களும். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே மிக மிக கடுமையான ஒரு பாதுகாப்பின் கீழே இந்த நகரங்கள் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் இந்த இடங்கள் தாக்கப்படுறதுக்கான வேறு என்னென்ன சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து இதனுடைய நுழைவாயில்கள் இருக்குத்தானே. ஏன்னு சொன்னால் என்னதான் 500 மீட்டர் ஆழத்தில் வந்து ஆயுத களஞ்சிய சாலைகள் இருந்தாலும் அது தரைக்கு கொண்டு வரைக்குள்ள வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து நுழைவாயில்கள் இருக்கணும். அந்த நுழைவாயில்கள் வந்து ரகசியமான முறையில் தான் பாதுகாக்கப்படும். அது வந்து தரமட்டத்திலிருந்து அதாவது 500 மீட்டர் ஆழத்திலிருந்து படிப்படியாக மேலே ஏறி தரைக்கு வரும் அந்த நுழைவாயில்கள் மேலே தாக்குதல் நடத்தி பிளாக் பண்ணுறது முதலாவது முறை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான நிலக்கீழ் சுரங்கங்களுக்கு வந்து வேறு விதமான கனெக்ஷன்கள் இருக்கும், தரையோட வேறு விதமான கனெக்ஷன் இருக்கும். உதாரணம் சொன்னால் இப்போ ஆக்சிஜன் போயிட்டு வரத்துக்கு, நிலத்துக்கள் இருக்கக்கூடிய கழிவு வாயுக்கள் வந்து வெளியேறதுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு வெண்டிலேட்டர்னு சொல்லலாமே, அந்த மாதிரியான சில தொடர்புகள் வந்து தரையோடு இருக்கும்.
எனவே அந்த மாதிரியான பாயிண்ட்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை அழிச்சா ஒருவேளை சொல்லலாம் இதை வந்து பிளாக் பண்ண முடியும்னு சொல்லி இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து விலக்கி வாங்கி அவர்களிடம் இது தகவல்களை பெற்று தரை வழியாக ஊடுருவி போய் அங்கு ஒரு வெடிகுண்டையோ அல்லது ஏதாவது ஒரு அழிவுகார விஷயத்தையோ வந்து பொறுத்துறது தான் 3வது மெத்தடாக இருக்க முடியும். ஆனால் இந்த 3 மெத்தட்டுமே வந்து கஷ்டமோ கஷ்டம், அவ்வளவு இலகுவானதும் இல்லை, அவ்வளவு சாத்தியமானதும் இல்லை. எனவே ஈரானிடம் நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நகரங்களை வந்து டச் பண்ணுறது, அதை தாக்கி அழிக்க நிற்கிறது மிகவும் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் என்னதான் அமெரிக்காட்ட வந்து அதிநவீனமான குண்டுகள் இருந்தாலும் கண்மூடித்தனமாக அந்த குண்டுகளை கொண்டு அங்கே வீச போகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து நிலத்துக்குள்ள என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அதெல்லாம் வெடிச்சு தரும்போது அதனுடைய விளைவுகள் என்னன்றது முழுமையான ரிப்போர்ட் வந்து அமெரிக்காவிடம் இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. எனவே கண்மூடித்தனமாக அமெரிக்கா கொண்டு போயிட்டு அங்கே குண்டு போட போகிறது இல்லை. குண்டு போட்டு அது வெடிக்கும் போது ஏற்கனவே நிலத்துக்குள்ள நிறைய குண்டுகள் இருக்குது, அந்த குண்டுகள் எல்லாம் சேர்ந்து வெடிக்கும் போது மிகப்பெரிய கதிர் இயக்கங்கள் உருவாகி மிகப்பெரிய அழிவுகளை உருவாக்கும். அதாவது ஈரான் வந்து ஒரு கட்டத்தில் சொன்னது, எங்கள் மேலே நீங்கள் கை வைப்பீங்களாக இருந்தால் எங்களுடைய நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நகரங்களில் இருந்து எரிமலை குழம்புகள் வெடிப்பது போல எங்களிடம் இருக்கக்கூடிய குண்டுகள் வந்து வெடித்து மிகப்பெரிய அழிவுகளை உருவாக்கும் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனவே ஆழமறியாமல் காலை விடாதே என்று சொல்லி பழமொழி இருக்குதானே, அது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து நல்ல வடிவாக தெரியும். அதனால இவர்களுடைய வேலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலக்கீழ் நகரங்களை வந்து டார்கெட் பண்ணுறதோ அதுக்கு போய் அடிச்சு கொண்டிக்கிறதோ இவர்களுடைய வேலையாக இருக்காது. அதில் வந்து அவர்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார்கள். மாறாக அணு விஞ்ஞானிகளை கொள்வது, இராணுவ தளபதிகளை கொள்வது, இலகுவாக இருக்கக்கூடிய எல்லா இலக்குகளையும் அழித்து தரைக்கு மேலே உள்ள இலக்குகளை அழித்து அதுக்கு பிறகு அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மிசைல் சிட்டிஸை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர முடியுமே தவிர மற்றும்படி இது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. எனவே எப்படி பார்த்தாலும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே கை வச்சுக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேன் கூட்டுக்கு மேலே கை வச்ச மாதிரி தான். இதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு முன்னுதாரணமே இல்லை. இந்த வரலாற்றில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த யுத்தத்தில் அப்படி நடந்தது, இந்த யுத்தத்தில் எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஏதாவது முன்னுதாரணங்கள் நாங்கள் பொதுவாக கதைப்போம். ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்துக்கு வந்து முன்னுதாரணமே இல்லை என்று சொல்லி இராணுவ ஆய்வாளர்கள் சொல்லினோம். எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் என்னதான் நடக்க போதுன்னு சொல்லி. அமெரிக்கா வந்து தலையிட போதா, அப்படியே அமெரிக்கா வந்து தலையிட்டால் அமெரிக்காவில் வெற்றி பெற முடியுமா? ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் அமெரிக்கா வந்து பல இடங்களில் தலையிட்டு இருக்கிறது. தலையிட்ட எல்லா இடங்களையும் அமெரிக்காவுக்கு வெற்றியாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எத்தனை இடங்களில் வந்து அமெரிக்கா தலைமையிலான படையினர் வந்து தோல்வியை தழுவினர் என்று சொல்லி. எனவே ஈரான் மேலே இவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.